அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு நீர் ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம குடிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை தேவையில் நீர் ரொம்ப முக்கிய ஆதாரமாக இருக்குது. நீர் நமக்கு எவ்வளோ ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்தாலும், நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளில் நீர் தான் 80%. ஓகேங்களா? குறிப்பாக சொல்ல போனால் 80 to 80% என்னென்னா நீர் தான் நம்மளுடைய பாதிப்புகளை அனைத்தும் தவிர்க்குது. எப்படி சொல்லிட்டு பார்த்தா, நம்ம அம்னியாட்டிக் ஓகேவா, நம்ம ஃபீட்டலா அப்படின்னா நம்ம தாயின் வயிற்றுல வந்து இருக்கும்போது என்னென்னா நம்மளுடைய ஃபுல்லாக நம்ம நீர்னால தான் சூழ்ந்தப்பட்டிருக்கோம். அது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது என்னென்னா அந்த நீர், அந்த குழந்தைக்கு உள்ள நீர் பார்த்தீங்கன்னா 90 to 95% பார்த்தீங்கன்னா நீர் இருக்கும். ஓகேங்களா? அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 to 85% என்னென்னா அவங்களுக்கு 3 வயசு ஆகும்போது அது குறையுது. திருப்பியும் 60 to 65% வந்து என்னென்னா நீர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடல்ட் இப்போ 50 to 55% என்னென்னா நீர் தான் அவங்களுக்கு உடலில் இருக்குது. ஓகேங்களா? அடல்ட்டாக வந்து இருக்கும்போது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50 to 55% என்னென்னா நீர் இருக்குது. ஓகேங்களா? இவ்வாறு இந்த உடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% என்னென்னா நீர் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நீர் எங்கெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம ஆர்கன்ஸில் பற்றி பார்த்தா, நம்மளுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம். ஓகேங்களா? ரத்தத்தில், அதுக்கப்புறம் நம்முடைய கண்ணில் இருக்கிற ஃப்ளூயிடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எச்சு. ஓகேங்களா? சலவரி கிளான்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ஃப்ளூயிட்ஸ் ஓகேவா, அதுக்கப்புறம் என்சைம்ஸ் ஓகேங்களா, இப்போ லிப்பிட்ஸ் ஓகே, மசில்ஸ், போன்ஸ் ஓகேவா, இந்த மாதிரி ஸ்கின், இந்த மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் பாடி நம்ம என்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நமக்கு நீர் இருக்குது. ஓகேங்களா? அந்த நீர் வந்து என்னென்னா வெளியேற்றப்படுது, யூரினாக வந்து வெளியேற்றப்படுது, வியர்வையினால் வெளியேற்றப்படுது, கண்ணீர்னால் வெளியேற்றப்படுது. ஓகேங்களா? பஸ் மூலியமாக வந்து வெளியேற்றப்படுது. இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் வந்து நீர் வெளியேற்றப்படுது. ஓகே, ஒரு நீர் தான் நம்முடைய எல்லா நோய்களுக்கும் சிறந்த தீர்வு. எப்படி சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுடைய உடலை வந்து பொதுவாக சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரி சொல்லிட்டு பல்வேறு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சரியாக குடிக்கும்போது என்னென்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குது. சரிங்களா? சரியாக அப்படின்னா காலையிலையும் மாலையும் குடிக்கும் குணமாகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணால், நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம நீரை குடித்தாலே நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும். இப்போ கிட்னி ஸ்டோன் நமக்கு இருக்குன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கும்போது கிட்னி ஸ்டோன் வெளியேற்றப்படுது. நம்மளுடைய அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கும்போது என்னென்னா அது கரைஞ்சி அது வெளியேற்றப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ட்ரைனஸ் ஓகேவா, ஸ்கின் வந்து ட்ரை வந்து இருந்தால் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கும்போது என்னென்னா ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் கம்மியாகுது. முகப்பொழிவு நம்ம பெறணும்னா அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடித்தாலே போதும். சரிங்களா? இப்போது 3 to 4 லிட்டர் தண்ணி நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம குடிக்கும்போது நமக்கு முகப்பொழிவு ஏற்படும், ஃபேஸ் பிரைட்னஸ் வந்து ஆகும். சரிங்களா? நம்முடைய நாக்கு வந்து வறண்டிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம யூரின் அதிகமாக எக்ஸ்ட்ரீட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம டயபெட்டிஸ் சிம்டம்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், தைராய்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டபாலிட்டிஸ் நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கும்போது என்னென்னா நமக்கு அந்த பிரச்சனைகளை நமக்கு தீர்வாக இருக்குது. சரிங்களா? ஹார்ட் டிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லங் டிஸாக இருக்கட்டும், பல நோய்கள் நமக்கு நீங்கள் ஒரு காரணியாக இருக்குது. ஓகே, இந்த நீரை நம்ம எப்படிலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சுடு தண்ணி தான் நல்லாயிருக்கும், பச்சை தண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய பாடியில் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்துது. ஓகேங்களா? ஏன்னா அதுலேயே வந்து என்னென்னா கிருமிகள் சொல்ல முடியாது, அளவுக்கு அதிகமான நோய் தாக்கும் திறன் அதுலேயே இருக்கும். சரிங்களா? அது நம்ம உடலை செலுத்தும் போது என்னென்னா நம்ம உடல் வந்து என்னென்னா இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்துது. சரிங்களா? சிலது பார்த்தீங்கன்னா நம்ம டைஃபாய்டு வரலாம். ஓகேங்களா? நம்ம தண்ணி மூலம் வந்து என்னென்னா டைஃபாய்டு, சுடு தண்ணியில் நம்ம குடிக்கும்போது அது வந்து முற்றிலும் வந்து அடிக்கப்படும். நீங்கள் வெயிலில் வந்து நடந்துட்டு வரீங்க. சரிங்களா? நீங்கள் அளவுக்கு அதிகமான உங்கள் உடலை நீங்கள் நீரேற்றம் செய்யுங்க. சரிங்களா? இல்லைன்னா திடீர்னு உங்களுக்கு தலை சுற்ற வரலாம், ஓகே, வாந்தி வரலாம், மயக்கம் வரலாம், உடல் சோர்வு வரலாம். தண்ணி குடிக்கனால திருப்பி நீங்கள் புத்துணர்ச்சி அடையலாம். ஓகேவா? இப்போ மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உங்களுடைய மூளை வந்து என்னென்னா சுறுசுறுப்பாக இருக்க வைக்க உதவுது. சரிங்களா? இப்போ அதிகம் அளவு தூக்கம் வருது, இப்போ எனக்கு படிக்க முடியல, நீங்கள் தண்ணி குடிக்கும்போது ஓகேவா உங்களுக்கு போதுமான இது கிடைக்கிது. அது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு பதிலாக வந்து டீ, காஃபி இந்த மாதிரி குடித்தா வந்து எனக்கு புத்துணர்ச்சி ஆகும், டிப்ரெஷன் வந்து இது கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அது கூட எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா அளவுக்கு அதிகமாக அதை எடுக்கும்போது அது ஒரு உபாதையாக கருதப்படுது. சரிங்களா? அப்போ நீரேற்றம் வந்து என்னென்னா நம்ம பாடியில் வந்து என்னென்னா இன்றியமையாது. ஏன்னா நீரின்றி அமையாது
உலகினில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நீரின்றி அமையாது எதுவுமே. சரிங்களா? இப்போ வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீர் தான். ஓகே, நீர் தான் முக்கிய ஆதாரம். சரிங்களா? நீர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்மளுடைய வெளிப்புறம் மட்டும் நமக்கு நீர் வந்து முக்கியம் கிடையாது. அளவுக்கு அதிகமான நம்ம உடலில் வந்து நீரிழப்பு செய்யும்போது நமக்கு உண்டான 80 to 85% உண்டான டிசீஸ் வந்து என்னன்னா மாறுபடுது. அதனால முன்னாடி 3 to 4 லிட்டர் தண்ணி மறக்காம குடிங்க. உங்களுடைய உடலை எப்போதும் நீரற்றமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.